YBMனுடைய 10ஆம் ஆண்டு. ஒரு நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்துறன்றது சாதாரண விஷயமே இல்லை. ஒரு வருஷம் 2 வருஷம் கடந்து போனால் 3 வருஷம் அதுக்கு மேலே தாக்க பிடிச்சதுன்னா ஒரு நிறுவனம் ஸ்டெடியாக நின்றுடும். தொடர்ந்து 10 ஆண்டுகள் என்னமோ நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கிய பயணன்றதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்போ நம்ம மூர்த்தி சொன்ன மாதிரி இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலங்களிலும் நம்மளுடைய வாகனங்கள் போகணும் அப்படின்ற போன வாரம் ஒரு மீட்டிங்கில் முடிவு பண்ணோம். அது வெஹிக்கிளும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதில் உள்ளே நமக்கு ரெஸ்ட் ரூம், டாய்லெட்டு, பாத்ரூம் போடுற ஒரு செட்டப் போடக்கூடிய ஒரு வண்டியை நம்ம ஒரு 50 வண்டியை முதல்ல இறக்குவோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த நம்மளுடைய பிரயாணிக்கிற நண்பர்கள் எல்லாருமே அவங்களுக்கும் ஒரு இடையூறு இல்லாமல் நம்ம கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய மே தின இன்றைய தினம் தொழிலாளர்கள் தினம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உழைப்புன்றது ஒரு மனுஷனுடைய அடிப்படை கட்டமைப்பு. ஆனால் உண்மையான உழைப்புன்றது ஒரு மனிதனுடைய முன்னேற்றம். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு உண்மையாக நினைக்கிற எல்லாருக்குமே வாழ்க்கையில் முன்னேறும். ஒரு சாதாரண ஒரு பஸ்ஸு ஒரு இயந்திரம் தான். ஆனால் அந்த இயந்திரத்தை கூட நம்ம நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி நேசிச்சோன்னா நிச்சயமாக நம்ம சொல்படி அது கேட்கும். அது இயற்கை இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய படைப்பில் அதுவும் ஒரு விஷயம். ஆனால் எத்தனை பேர் அது மாதிரி நடந்துக்கிறாங்கன்றது கேள்விக்குறி தான். நம்மளுடைய நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு கெட்ட பேர் வரல. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு 3 நாள் முன்னாடி கூட ஒரு யூடியூப்பில் ஒரு பதிவை பார்த்தேன். ஒரு லேடி பதிவு போட்டிருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் ஒரு 25% ஏற்றுக்க முடியலோட ஒரு 75% ஏற்றுக்கூடிய விஷயந்தான். அது கூட பரிசீலனை பண்ண சொல்லியிருக்கேன். தினம் கொடுக்கும்போது நம்ம பெட்ஷீட் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குற மாதிரியும் அந்த விஷயங்களை நம்ம உள்ளே இருக்க டிரைவரோ நடத்துனரோ அவங்கக்கிட்ட தன்மையாக பேசுகிற மாதிரியும் இதெல்லாம் நல்ல விஷயம். இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணுற எந்த நிறுவனமாக இருந்தாலும் அது வளர்ந்து செழிக்கும். இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயம் வெறும் நிறுவனம் மாத்திரம் வளர்றது அது ஒரு வளர்ச்சி, சாதாரண ஒரு நிறுவனமாயிடும். இந்த நிறுவனத்துக்கு கூட சேர்ந்து இதுக்காக உழைக்கிற ஒருத்தருடைய குடும்பமும் முன்னேறணும்னு சொல்கிறது நம்மளுடைய BLMனுடைய YBMனுடைய ஒரு விஷயமா எடுத்துக்கிறேன். நண்பர்களே, நம்மளுடைய எல்லாருக்குமே ஒரு விஷயம், நம்மளுடைய உழைப்பு யாரும் கவனிக்கலை அப்படின்றது மாத்திரம் நிறைய பேர் நினச்சிட்டு தப்பு பண்ணுவாங்க. நம்ம எப்போவுமே சொல்கிற விஷயம், மேலே ஒரு கேமரா நம்மளை வாட்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம மனசில்